Hi friends, welcome to my channel Mama DIY. உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இதுவரைக்கும் மாமா DIY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான ஃப்ளவர் வஸ்தான் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிடுங்க. நான் பிங்க் கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்கேலில் நான் 5 அடி எடுத்திருக்கேன். 5 அடி எடுத்து கட் பண்ணி அந்த ஒயரை வச்சு மீதி ஒயரை வெட்டிக்கலாம். 5 அடியில் 27 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வளையல் எடுத்துக்கிடுங்க. கனமாவில் மெட்டல் வளையல் எடுத்துக்கிடுங்க. நம்ம வெட்டி வச்சுக்கிற ஒவ்வொரு ஒயரையும் இந்த மாதிரி மடித்து இந்த வளையலில் இந்த மாதிரி விட்டு இந்த மடிப்பில் ஒயரை சொருகணும். டைட்டாகவே சொருகிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் ஒரு 1/4 அடி இடது பக்கமாக விட்டு இதில் கோதுமை முடிச்சு போடணும். இது ரவுண்ட் பண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணணும். அதுக்கடுத்து இன்னொரு தடவையும் இந்த மாதிரி மடித்து நம்ம டைட் பண்ணணும். இதுதான் கோதுமை முடிச்சு. இந்த கோதுமை முடிச்சு போட்டு தான் நம்ம அந்த ஃப்ளவர் வாஸ் பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் அப்படியே இருக்கட்டும். திரும்ப ஒரு ஒயரை மடிச்சுக்கிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு முடிச்சு போட்ட உடனேயும் ஒவ்வொரு ஒயரையும் சேர்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடலாம். இப்போ 2வது ஒயரை நான் சேர்க்குறேன். அதுக்கடுத்து இந்த ரன்னிங் ஒயரில் வெயிட் நாட் போடணும். இப்படி ஒவ்வொரு ஒயரையாக சேர்க்கும் போதே நம்ம வெயிட் நாட் போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து இன்னொரு தடவை இப்படியே ஒவ்வொரு ஒயரையும் சேர்த்துக்கிடுங்க. நெருக்கமாக போட்டுக்கிடணும். ஒவ்வொரு ஒயரையும் சேர்த்துட்டு நம்ம அந்த ரன்னிங் ஒயரை எடுத்து நம்ம வெயிட் நாட் போடணும். இப்படி 27 ஒயரையும் நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த 3 ஒயர் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி ரவுண்டாக அது சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 27 ஒயரையும் நான் சேர்த்துட்டேன். ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரை உள்ளே வச்சும் அடுத்த லைனில் சேர்த்து பின்னிடலாம். இப்போ 2வது லைன் நான் பின்னுறேன். இதில் 4 லைன் போட வேண்டியது இருக்கும். நம்ம அடுத்த லைன் வரும்போது இந்த ஒயரையும் உள்ளே சேர்த்து வச்சு போடணும். இப்படி சுற்றிலும் நான் 4 லைன் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 லைன் போட்டாச்சு. 1 2 3 4. இப்போ 4 லைன் போட்டு முடிச்ச உடனே ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம். இப்போ இது 2 ஒயர் சேர்ந்த மாதிரி வரும். இது பிரித்து ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒரு கோதுமை முடிச்சு போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் வாஸில் கொஞ்சம் விரிவு கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒரு கோதுமை முடிச்சு போடணும். இந்த மாதிரி 3 லைன் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு மடித்து 2 ஒயரையும் சேர்த்து 4 லைன் போட்டோம்.
இந்த மாதிரி பிரித்து போடும்போது 3 லைன் போட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ், பீட்ஸ், ஃப்ளவர் எதுவும் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 59 35. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம். ஆன்லைன் பேமெண்ட் தான், சிஓடி ஆப்ஷன் கிடையாது. இப்படியே 2ஆக பிரித்து ஒரு 3 லைன் போடுங்க. இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ 2வது லைன் போடுறேன். இந்த மாதிரி தனித்தனியாக வரும். இப்படி நான் 3 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம சொருகிறதுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இனிமேல் வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சொருகிடலாம். இதை சொருகிடலாம். இப்போ வந்து சுற்றிலும் 54 ஒயர் கிடைக்கும். இது வந்து 6ஆக பிரிக்கணும். இப்போ 9 ஒயராக நாம் பிரித்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. இப்போ 9லையும் நம்ம ஒரு டிசைன் இதழ் மாதிரி பின்னணும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் 9ஆக பிரித்து நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு அது குழப்பம் வராது. ஈஸியாக ஒவ்வொரு இதழையும் பின்னிடலாம். இப்போ 6 இதழையும் முடிச்சு போட்டுட்டு இப்போ 2 இதழை நான் பின்னிருக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 9 ஒயரில் முடிச்சு போட்டிருக்கேன். அதை எப்படி நான் பின்னுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை எடுத்து விட்டுக்கிடுங்க. இப்போ இதில் 9 ஒயர் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உள்ள ஒயர் எடுத்து அதுக்கு அடுத்த இந்த ஒயர் எடுத்து அதுக்கு அடுத்த ஒயரில் நம்ம வெயிட் நாட் போடணும். இந்த ஒயரை வச்சு மீதி இருக்கிற ஒயரில் எல்லாம் நம்ம வெயிட் நாட் போடணும். அடுத்து வலது பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து லாஸ்ட் வர இந்த 9 ஒயர்லேயும் நம்ம வெயிட் நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். எடுத்து அதில் மீதி 8 ஒயர் இருக்கும். அதில் எல்லாம் வெயிட் நாட் போடணும். இப்படி தான் இதில் வந்து ஒவ்வொரு இதழும் வரும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு இதழ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வீட் நட்ஸ் தான் வரும். இப்போ ஒரு லைன் பின்னிருக்கிறேன். இந்த 8 நாட் வரும் ஒரு லைனில். அதுக்கடுத்து 2வது லைன் போட்டுக்கிடலாம். மேலே வந்து ஒரு முடிச்சு வர நம்ம இந்த முக்கோணமாக இந்த இதெல்லாம் முடிக்கணும். இடது பக்கம் இருக்கிற ஒவ்வொரு ஒயரையும் நம்ம எடுத்து பின்னணும். அதில் 9 ஒயரை மட்டும் நம்ம எடுத்து பின்னணும். 9 ஒயரை நம்ம எடுத்து பிரித்து வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம இந்த இதழ் பின்னணும். அதுக்கடுத்து இந்த ஒயர் வச்சு மேலே வர நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மேலே வர நான் பின்னிருக்கிறேன். இப்போ 2 முடிச்சு வந்துருக்கு. இதையும் சேர்த்து நம்ம ஒரு முடிச்சா போட்டுக்கலாம். இதோட இந்த இதழ் முடியுது. இப்படி தான் ஒவ்வொரு டிசைனும் முடிக்கணும். இந்த மாதிரி முக்கோணமாக வரும். அதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த 6 இதழையும் நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி இருக்கும் டிசைன். அதுக்கடுத்து இந்த ஒயரை எல்லாமே இந்த அடிபாகத்தில் இருக்கிற இந்த ஹோலில் சொருகணும். அது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இதில் கொஞ்சம் ஒயர் நீளமாகவும் சில ஒயர் சின்னதாகவும் தான் இருக்கும். அதை நீங்கள் ஒன்று போல் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோலில் சொருகிக்கிடுங்க. இந்த 4 நாட்டுக்கு நம்ம கீழே 4 நாட் போட்டோம். அதுக்கு மேலே நீங்கள் சொருகிக்கிடலாம். ஒரே ஹோலில் தான் இந்த 8 ஒயரையும் சொருகணும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே சொருகிட்டேன். சொருகிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் எடுத்துக்கிடுங்க. நான் 10 கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஓரமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இது வந்து சின்னதாக உள்ள ஃப்ளவர், ஹோல் சின்னதாகவே இருக்கும். அதனால் ஓரமாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை கொஞ்சம் மேல் நோக்கி இழுத்துடலாம். இந்த ஓரத்தில் நீங்கள் முடிச்சு வேணாலும் போட்டு வச்சுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா ஓவல் ஷேப் பீட்ஸ் கூட சொருகிக்கிடலாம். இது வெளியே வராது. நீங்கள் முடிச்சு கூட போட்டு வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி எல்லா ஒயர்லேயும் ஒவ்வொரு கலர் சொருகிக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட ஒரே கலர் இருக்குன்னா கூட நீங்கள் அதை சொருகிக்கிடலாம். இது சின்னதாக உள்ள ஃப்ளவர் நல்லா அழகாக இருக்கும். நான் இதில் 10 கலர் ஃப்ளவர் சொருகிறேன். இப்போ இதில் நான் ஒரு பக்கம் மட்டும் சொருகியிருக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துலேயும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நான் சொருகிட்டேன். கலர் கலராக அழகாக இருக்குது.
இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொருகிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஃப்ளவர் வாஷ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லா ஒயர்லேயும் சொருகிக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.